அனைவருக்கும் வணக்கங்கள். அனைவருக்கும் இரவு வணக்கங்கள். ஒரு சின்ன குட்டி பதிவு. நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. 2-3 நாட்கள் ஆகின்றன பதிவு செய்து. தமிழுக்கும் அமுது என்று பெயர். வீட்டில் ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி, அதனால் அது வருந்தத்தக்க நிகழ்ச்சியாக இருந்த காரணத்தினால 3 நாளாக பதிவிடலை. இந்த உடல் என்பது ஒரு காற்றடைத்த பந்து என்பதை உணர்ந்த நாள். யாரிடமும் சொல்லாமல் வந்தோம், சொல்லாமல் செல்கிறோம் என்று ஒரு அரிய மனிதரை இழந்துவிட்ட ஒரு பொழுது. அதனால் பதிவுக்கு வரவில்லை. வலைத்தளத்தின் மூலமாக நண்பர்களை சந்திக்க இயலவில்லை. மீண்டும் தொடர்வோம். சொல்லப்போனால் இந்த உயிர் இந்த உலகத்தில் நிலைச்சிருக்கிறது காரணம் அந்த நாணயங்கள் தான். எண்ணமும் சிந்தனையும் ஒருநிலைப்படுத்தி சம்பந்தமில்லாத இடங்களுக்கு கால் போன திசையெல்லாம் போகாமல் ஒரு நிலைத்த சிந்தனையோடு நிரந்தரமான எண்ணங்களோடு உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்தில் பொழுதை போக்கி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் என்னுடைய பொழுதுபோக்கு எல்லாமே இந்த நாணயங்களே இருக்கின்றன. வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி. வாங்க நாணயத்துக்கு போவோம். இது சும்மா எல்லாம் ஃபோல்டர் போட்டுக்கிட்டே இருந்தேன். நான் இதில் எழுதக்கூட இல்லை பாருங்கள். அக்ரி எக்ஸ்போ காயின். இது மும்பை மின்ட்டு, இன்னொன்று கொல்கட்டா மின்ட்டு. ஒரு காயின் 150 ரூபா. இது ரெண்டும் ஒரு செட்டாக வாங்கிக்கணும். ஒன்று வாங்குறதால வாங்கிக்கோங்க, அதை பற்றி உண்மை எனக்கு. இதில் இன்னொரு 10-20 காயின் வரை இருக்குது. இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது. ஒன்று மும்பை, ஒன்று கொல்கட்டாவில் மின்ட் இல்லை. இதில் 1995, இது 1993. இது 1 மின்ட்டு காயின். ஒரே மின்ட்டு தான், வேறு மின்ட்டு கிடையாது. அதில் ஒரு 3 நாணயங்கள் வச்சுருக்கேன். இது வந்து 89வது இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன் கான்ஃபரன்ஸ், அதை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நாணயம். இது கொஞ்சம் ரேர் நாணயம். வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா 800 ரூபா, நம்ம கொடுக்குறது 400 ரூபா. காயின் நல்ல கண்டிஷனான காயின் தான். அந்த 1 மின்ட்டும் என்ன மின்ட்டுன்னு பார்த்துருவோமா? அதை நான் எழுதாமலே வச்சுருக்கேன். 1 ரூபாயில் இது 2 ரூபாயா? இது 1 ரூபா. இந்த இருக்குது 89th இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன் கான்ஃபரன்ஸ் 1993. யூஎன்சியாக இருந்தால் 1000 ரூபா புக்கில். பாம்பே மின்ட்டு. ரேரிட்டி வந்து ஸ்கேர். எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் கண்டிஷனில் இருந்தால் 150 ரூபா. வெரி ஃபைனில் இருந்தால் 50 ரூபா. ஃபைனில் இருந்தால் 25 ரூபா. நம்ம 25 ரூபாய்க்கும் கொடுக்கல, 1000 ரூபாய்க்கும் கொடுக்கல. நம்ம நடுத்தரமாக ஒரு 400 ரூபா ரேட்டு போட்டு கொடுக்குறோம். ரேர் காயின் அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. மின்ட்டு பாம்பே. டைமண்ட் தான் இருக்கா? இதுதான் மின்ட்டு. 89. இது 68ன்னு நினச்சிடக்கூடாது.
1993. எந்த க்ளீனும் பண்ணலை, கிடச்ச மாதிரி அப்படியே ஃபோல்டரை வச்சுட்டேன். 3 காயின் இருக்குது. அதுக்கடுத்து 1992 ஒரு 2 காயின், ஒரு ஹைட்ரா 10 மின்ட்டு, ஒரு மும்பை மின்ட்டு. நல்லா கூட் கண்டிஷனான காயினாகவே நான், இது கண்டிஷன் இல்லாட்டாலும் கண்டிஷனான காயினாகவே நான் எடுத்து வச்சு அழகான காயினை தந்துடுவேன். இது 2 காயினும் சேர்ந்து 200 தான். ஏற்கனவே இதே வலைத்தளத்தில் 300 கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து 250 கொடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சம் காயின் கிடச்சிருக்கு, அதனால் 200 கொடுக்கேன். இப்போ இது நான் சொல்லிட்டேன். இது ஒரு காயின் 100 இது ஒரு காயின் 150 இது ஒரு காயின் 400. வேணுங்காங்க வாங்கிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்வை கொஞ்சம் எச்சரிக்கையாக நகர்த்தி செல்லுங்கள். நான் சொல்லக்கூடிய கடமையாக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த நாணயத்தை நீங்கள் வாங்குங்க அல்லது வாங்காமல் போங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் நல்லவனாக இருக்கணும், நான் என்னுடைய உடலை பராமரிச்சுக்கணும், என் மனசை பராமரிச்சுக்கணும், நான் நிம்மதியாக வாழணுங்கிறதுக்காக வேண்டி உருவாக்கின ஒரு பொழுதுபோக்கு இது. மற்றபடி இது விற்கணும் வைக்கணும், எல்லாத்தையும் விற்றுருவோம் அப்படின்னு ரொம்ப குறைச்சி விலைக்கு கொடுக்க போகிறதில்ல, நிறைய சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதிக விலைக்கு கொடுக்க போகிறதும் இல்லை. என் மனசு என்ன எனக்கு தோப்படுதோ அது அந்த விலையை கொடுப்பேன். யாரிடமும் உங்கள் பொருளை நான் விற்று தரேன், என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் செல் நம்பரை கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட மெம்பர் ஆகுங்க, அதுக்கு 1000 ரூபா நீங்கள் பணம் கொடுங்கலாம் கேட்க போகிறதில்ல. யாருமே எனக்கு பணம் தர வேண்டாம். மனசு இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். கட்டாயப்படுத்தி உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சொல்லலை. தேவைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. நான் இப்படி காயின் சம்மந்தப்பட்டதை விட்டுட்டு மற்றது பேசிகிட்டு இருக்கேன்னா, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேளுங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க, தயவு செய்து கேளுங்கன்னெலாம் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா நான் என் சார்ந்து சுயநலம் சார்ந்து நான் வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை. மனித குலத்திற்கு மனிதனாகிய நான் என்னால் இயன்ற சில விஷயங்களை பகிர்ந்து விட்டு செல்லலாம் என நினைக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவோ அறிவுரைகள் சொல்லதுக்கு ஒன்றும் ஆள் கிடையாது. இப்படி வாழுங்க அப்படி வாழுங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஆர்டர் உத்தரவு கட்டளை பிறப்பிப்பதற்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. சொல்லுவேன், கேட்காதும் உங்கள் இஷ்டம். நாணயங்கள் சேகரிக்கக்கூடிய பழக்கத்தில் நீங்கள் இருந்தாலே கண்டிப்பாக கேட்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நல்லவர்கள் மட்டுமே நாணய சேகரிப்பில் இருக்க முடியும், எல்லாராலும் இருக்க முடியாது. ஒரு குரூப்பில் ஒரு காயின்ஸை போடுறாரு, அடுத்த நிமிஷம் நான் அதை பர்ச்சேஸ் பண்ணுறேன், அடுத்த நிமிஷம் அவர் சோல்டுங்காரு. அந்த காயின்ஸை யார் வாங்கினான்னு தெரியல. அப்படி அந்த காயின்ஸை வாங்கிட்டா இந்த காயின்ஸு சோல்டு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நான் அடுத்து அதை கேட்க மாட்டேன்ல. ஒரு குரூப்பில் ஒரு காயினை சேல் பண்ணுறீங்க, அது யாரும் வாங்கிட்டா சோல்டுன்னு தெரியப்படுத்துங்க. நீங்கள் வீட்டில் போட்டுக்கிட்டே இருக்க எல்லோரும் அதை எனக்கு தான் எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? அவங்க கேட்டதுக்கப்புறம் நீ சோல்டுன்னு சொல்லணுமா? அவங்க உங்களுக்கு பர்சனல் மெசேஜுக்கு உங்கள்கிட்ட வாங்கியிருப்பாங்க, நான் அதை மறக்கிறதுக்கு இல்லை. அப்போ நீங்கள் பொதுவில் குழுவில் போட்ட பொருளை சோல்டுன்னு சொல்லுங்கள். சொன்னால் தானே அடுத்தவங்க அதை புக் பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்கள் அதை விற்கலை, மற்றவங்களுடைய விற்பனையை கெடுப்பதற்காக விலை குறைச்சி போட்டுட்டு கேட்டால் சோல்டுங்கிறது கொடுக்குறதில்ல. ஒரு 100 ரூபாய்க்கு பெரும்பாலும் உள்ள ஒரு நாணயத்தை 20 ரூபா அப்படிங்கிறது. 20 ரூபாயா? அப்போ எனக்கு கொடுங்கன்னு 10 பேர் சேர்ந்து புக் பண்ணுறது, அவர் உடனே சோல்டு அப்படிங்கிறது. இது என்ன விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க பொது வலைத்தளத்தில்? நல்லவற்றை செய்யுங்கள், நல்லவற்றை நினையுங்கள், நல்லவற்றை செயல்படுத்துங்கள், நல்லவற்றை சிந்தியுங்கள். யாரும் யாரையும் வாழ வைக்க முடியாது, யாரும் யாரையும் கெடுக்கவும் முடியாது. போற்றுவதாக இருந்தால் போற்றுங்கள், புழுதி வரி தூற்றுவதாக இருந்தால் தூற்றுங்கள், ஏற்றுவதற்கு கருத்தை எனது உள்ளம் சரியென்றால் எடுத்து உரைப்பேன், எவருவரினும் நில்லேன் அஞ்சேன் என்கின்ற கவிஞர் கண்ணதாசன் வரிகளுக்கு ஏற்ப உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், அவன் அப்படி இருக்கான்னு அடுத்தவங்கள பார்க்காம ஒன்றால் என்ன செய்ய முடியும், நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்க அதை செயல்படுத்துங்க. சிந்தனையை உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்க. யாரையும் கெடுக்கலாம் முடியாது. இங்கே யாரும் குறைஞ்சாலெலாம் கிடையாது. எல்லோரும் ஒருத்தரை மிஞ்சி ஒருத்தர் ஆள் தான் இருக்காங்க. எல்லோரும் தெளிந்த சிந்தனையோடு இருக்காங்க. சொல்லக்கூட அறிவுரை என்னென்னா, வித்தாச்சுன்னா விற்றுட்டு போட்டோம், விற்று பிரச்சனை இல்லை. வித்தாச்சுன்னு சொல்லுங்கள். வித்தாச்சுன்னு சொல்ல மாட்டேங்குதியா, போட்டுக்கிட்டே இருக்கீங்க. எல்லோரும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் வித்தாச்சுங்கிறீங்க. நல்ல பழக்கம் இல்லை. சரி, ஓகே, அது அவங்க இஷ்டம். நம்ம அதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பிழப்பு மட்டும் பார்த்து போவோம்.
நன்றி நண்பர்களே, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன குட்டி பதிவில் தான் உங்களை நான் சந்திச்சிருக்கேன். அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.